கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் என்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு நாம் ஒரு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதிகாலை வேளை 3 மணிக்கு நாம் ஒரு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதிகாலை வேளை 3 மணிக்கு நாம் தினம்தோறும் ஒரு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே யூடியூப் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏன் உபத்திரம் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நிறைய குடும்பத்திலே பேசும்போது சாட்சியா சொல்வார்கள், என்னோட வாழ்க்கையிலே நான் மிகுந்த உபத்திரவப்பட்டேன், ஆனால் எத்தனையோ காரியத்திலே என் தேவன் என்னை அதிசயமாக வழி நடத்தினார் என்று நிறைய குடும்பத்திலே சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டதனால் அந்த மாந்திரியத்திலிருந்து வெளியில வரும்போது மிகுந்த உபத்திரம், எத்தனையோ நாள் போராடி ஜெபித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட நீதிமான் என்று நாம் வைராக்கியமாக சாட்சி சொல்கிறோம். விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்று நாம் வைராக்கியமா சாட்சி சொல்கிறோம். நாம் எல்லாருமே தேவ பக்தி உள்ள ஜனம். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள ஜனத்திற்கு வேதத்துல நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதுல எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. பூமியில யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுடைய குமாரன், எனக்கு சகல அதிகாரம் தந்து விட்டார், நான் என் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் உள்ளத்திலே தீர்மானம் எடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, தேவனுடைய சித்தத்தை யாரெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு நேராக நடக்கிறார்களோ, அது மாத்திரமல்ல வேத வசனத்தின்படி நடக்கிறார்களோ, விசேஷமாக பிதாவின் சித்தம் என்ன? பரிசுத்தமா வாழ வேண்டும். யாரெல்லாம் இந்த பூமியிலே பரிசுத்தமா வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதுல நடக்க மனதாய் இருக்கிற அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். நடக்க மனதாய் இருக்கிற, இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க, ஆனா நடக்க மாட்டாங்க. அவங்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. நல்லா நீங்க நோட் பண்ணணும். நடக்க மனதாய் இருக்கிற, அவங்க உள்ளத்திலே ஆவிலே ஏவப்படும். என்ன ஏவப்படும்? நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும் என்று உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசை, அது எப்படி சொல்லலாம், இன்னுமாக ஒரு தாகம். இப்போ பைபிள்ல போட்டிருக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் என்ன செய்வாங்க? பொய் பேச்சை வெறுப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டு உண்மையாக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள யாரெல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த இரவு நேரத்திலே தினம்தோறும் கேட்டு ஜெபிக்கிறீங்களோ,
ஆனால் வேதத்துல நம்ம அதுக்கு எவிடன்ஸ் சொல்லி நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், யாரா இருந்தாலும் சரி, துன்பப்படுவார்கள். இன்னைக்கு ராத்திரி நேரத்துல சில குடும்பத்துல நீங்க யோசிக்கிறீங்க, நான் ஏன் தனியா இருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரம், நான் ஏன் தினம் தினம் வாழ்வதா மரிப்பதா, அந்த அளவுக்கு ஏன் போராட்டத்தோடு நான் வாழணும், இப்படி பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்க உள்ளத்துல செக் பண்ணி பாருங்க, நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி நடக்கிறீங்களா? அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, உங்க மனசுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். நடக்கிற ஜனங்களுக்கு தான், மற்ற ஜனங்களுக்கு இந்த இடத்துல எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டால் புது சிருஷ்டியா மாறுறோம். ஆனால் சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் உலகத்துள்ள வழிபாடுகளுக்குள்ளே, உலகத்துள்ள பாவ காரியத்துக்குள்ளே, மறுபடி பழைய பாவ சுபாவத்துக்குள்ளே அந்த காரியத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். நீங்க உங்க உள்ளத்துல செக் பண்ணி பாருங்க, நீங்க உங்களுக்கா வாழ்றீங்களா, தேவனுக்கா வாழ்றீங்களா, உலகத்துள்ள காரியத்துக்கா வாழ்றீங்களா, இல்ல பிதாவின் சித்தம் நிறைவேற்ற இந்த பூமியில வாழ்றீங்களா? அப்படி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னொன்னு போட்டிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே நீதிமான். நீதிமான் ஆயாச்சு. நீதிமான சிரசு மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆனா நீதிமானுக்கு அநேக உபத்திரம் சொல்லி போட்டிருக்கே. நம்ம தான் டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை தானே இருக்கும். நம்ம வீட்டுல தான் ஏகப்பட்ட பாடு இருக்கே. நைட் நேரத்துல ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கே. நைட் நேரத்துல நிம்மதி இல்லையே, நைட் நேரத்துல சரியான தூக்கம் இல்லையே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு பிரச்சனை கிடக்கு. அப்ப என்ன நடக்கு? கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும், யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில உபத்திரம் ஏன்? நிறைய கேள்வி வச்சிருப்பீங்க. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒரு செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா கடையில கொண்டு போய் என் செல்போன்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கடைக்காரன் கேட்போம். அதே போல உங்க வாழ்க்கையில அதிகமான துன்பம், அதிகமான உபத்திரம், அதிகமான பாடு, பல பிரச்சனைல நீங்க இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை ஒரு நல்ல பெருசா எழுதி போட்டு, நான் தேவ பக்தியில இருக்கிறேனா, நான் உண்மையில தேவ பக்தியில நான் நடக்க மனசா இருக்கிறேனா, இல்ல நான் உலகத்துள்ள காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எல்லா காரியத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா எந்த வீடு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியிலும் ஜெபிக்கிறாங்க, பல சூழ்நிலையில பல இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற, அது ஒரு மனசு வேணும். தேவ பக்தியில நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் அந்த மனசு இருக்கோ அவர்களுக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சரி, இப்படிலாம் போட்டிருக்க. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த இரவு நேரத்துல நமக்கு ஒரு கீவேர்டு தராரு. அந்த கீவேர்டு என்ன? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இப்போ நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கும்போது உங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்களுக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். இந்த
இந்த இரவு நேரத்திற்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உங்க பாதபடியில வந்து நிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில துன்பங்கள், உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், தலைக்கு மேல பிரச்சனை இருக்குப்பா. சில குடும்பத்துல ராத்திரி ஆயிட்டுனா வேதனையோடும் கண்ணீரோடும் தனிமையான சூழ்நிலையிலே நான் யார்கிட்ட போய் சொல்ல அந்த அளவுக்கு பிரச்சனையோடு இருக்காங்கப்பா. இந்த இரவு நேரத்துல நீங்க எங்களோட பேசியிருக்கிறீங்க. உங்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இந்த செய்தியை கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லா போராட்டத்தையும் நீக்கி தர வேண்டும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதத்தின்படி இந்த இரவு நேரத்திலே நீங்க உங்க பிள்ளைகளோட பேசிருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்தார்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாக்க வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம், சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். அடியேனையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த இரவு நேரத்திலே கற்பத்தின் அன்னைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரம தகப்பனே, அந்த வீட்டில் உள்ள நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ அவங்க சரீரத்தில் இருக்க பலவீனத்தெல்லாம் நீக்கி தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. திருமண தேவைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா வாசலும் திறந்து விடுங்க. ரட்சிக்கப்பட்ட மணவாளன், ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி யாரெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ சில குடும்பத்தில் வயசு அதிகமாகுது, ஆனாலும் என் தேவன் இந்த வருஷத்திலே சகல காரியத்தையும் நேர்த்தியா நடத்தித்தாங்க. விசேஷமாக சில குடும்பத்தில் திருமணம் முடிந்து விபச்சார நிமித்தமாக போதை காரியத்திலே மதுபான அடிமையிலே டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை போயிட்டு என் கணவர் திருப்பி வருவாரான்னு சொல்லி இரவு நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீதி நியாயம் செய்ய வேண்டும். அவங்களுடைய உபத்திரத்தை பாருங்க, அவங்களுடைய கண்ணீரை பாருங்க. அந்த வீட்டில் பாவம், அக்கிரமம், சாபம் எல்லாவற்றையும் மாற்றி பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ வேண்டும். சில குடும்பத்தில் மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல் நிமித்தமாக விக்கிரத்தினால கட்டப்பட்டு பிரிந்து போயிருக்காங்க. அந்த குடும்பத்தில் உள்ள கட்டுகளெல்லாம் உடைத்து என் இயேசு ராஜா அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரீசரே சத்ருன் சகல கிரிகளை அழித்து இரவு நேரத்திலே அந்த குடும்பத்தில் உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆனால் பணம் ஷார்ட்டேஜா இருக்கு. சில குடும்பத்திலே என்னோட வாழ்க்கையிலே வீடு கட்டுறதுக்கு என்ன தடையா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எல்லா வாசலும் திறந்துதாங்க. உங்க பாதபிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே நான் வீடு கட்டுறது எனக்கு இவ்வளவு உபத்திரம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த தேவைகளையும் சந்திக்கப்படட்டும். நீங்க கூட இருங்க. யாரெல்லாம் விசேஷமா போட் தொழிலுக்குள்ளே அப்பா கடலுக்குள்ள புறப்பட்டு விடுதாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். பத்திரமா மீட்டு கொண்டீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கடலுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே சகல பாதுகாப்பு உண்டாட்டும். விசேஷமா நைட் நேரத்தில் யாரெல்லாம் டிரைவிங்ல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் விசேஷமா நைட் நேரத்தில் வாகனம் ஓட்டுறாங்களோ அப்பா இரவு நேரத்திலே நீங்க கூட இருக்க வேண்டும். யாரெல்லாம் டிரைவிங்ல இருக்காங்களோ நீங்க கூட இருக்க வேண்டும். விசேஷமா நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் அப்பா போலீஸ்ல வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் ஆர்மியில வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமா செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்களோ, விசேஷமா யாரெல்லாம் டாக்டர்மார், நர்ஸுமார், நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்மோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து இரவு நேரத்தில் புது கிருபையால் நிரப்பி, புது பலனால் நிரப்பி, உம்முடைய சத்துவத்தினால் நிரப்பி அவங்களுடைய குடும்பம் முழுதும் உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க. பகல் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேற இடத்துல வேலை பார்க்காங்க. எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்திலே ஊழியம் பார்க்குறாங்க, சுவிசேஷ ஊழியம் பார்க்குறாங்க. அந்த எல்லா குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக யாரெல்லாம் அப்பா சிறுதொழில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் வியாபாரம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒவ்வொரு நாளும் நீங்க பாதுகாக்கிறீங்க. உங்களுடைய கிருபையினாலே அப்பா நீங்க விசேஷமா பாதுகாக்கிறீங்க. அந்த இடத்துல உள்ள கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு நைட் நேரத்தில் மரண பயமா இருக்கு, கெட்ட சொப்பனம் வருது, இரவு நேரம் வந்துட்டுனாலே எனக்கு அசுத்தமான கிரியைகள், சில குடும்பத்திலே நான் ஏன் வாழணும்னு சொல்லி இப்படி பல காரியங்களை யோசிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே வலு சொற்பத்து கிரியை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் தூங்கினா எனக்கு கெட்ட சொப்பனம் வருது, கெட்ட தரிசனம் வருது அப்படின்னு சொல்லி பல காரியத்தின் நிமித்தமாக நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் தூக்கம் வராமல் அப்பா உபத்திரவப்படுறாங்க.
எந்த வீட்டு விதமாக அப்பா வானமண்டல பொல்லாத கிரியை செயல்பட்டு கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுதே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுட்டும். எங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா விசேஷமாக சகல காரியத்திலையும் பாதுகாப்பு தாங்க. தேவனோட அக்னினால மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இருக்க வேண்டும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்துல தேவ புத்தினால் நிரப்பி அப்பா இப்பொழுது யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கொடுத்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா அவங்களோட சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். யாரெல்லாம் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ சகல வாசலும் தந்து ராஜா. சில குடும்பத்தில் எனக்கு வெளிநாட்டில் வேலை வேணும், சில குடும்பத்தில் எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் என் தேவன் அறிவிங்க. எல்லா வாசலும் தந்துடுங்க. நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக, சில குடும்பத்தில் தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, சில குடும்பத்தில் வாடகை கொடுக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, கடன் பிரச்சனை, வேதனையில் அப்பா நிறைய குடும்பத்தில் இருக்காங்க. இரவு நேரத்தில் அந்த குடும்பத்தை சந்திங்க. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தாங்க ராஜா. அந்த வீட்டுள்ள உபத்திரத்தை எல்லாம் நீங்க மாற்றி தர வேண்டும். யாரெல்லாம் அப்பா எந்த உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் வந்து பார்க்கல, என் கணவர் இறந்து போயிட்டாரு, நான் தனிமையா இருக்கேன், என் வீட்டில் நான் சரீரத்தில் பலவீனத்தோடு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்க. சகல வாசலையும் மாற்றித்தாங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட இருங்க. யாரெல்லாம் படுக்கையா இருக்காங்களோ, ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் இருக்காங்களோ, கேன்சர் நிமித்தமாக, சுகர் நிமித்தமாக, கிட்னி ஃபெயிலியர்ல, சில குடும்பத்தில் ஃபிக்ஸ் நிமித்தமாக, ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்தில் வைரஸ் காய்ச்சல் நிமித்தமாக, சில குடும்பத்தில் தலையில் அடிபட்டுருக்காங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் கால் வலிக்காங்க, சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் எனக்கு பலவீனமாக இருக்குது, சில குடும்பத்தில் அப்பா சிறு பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல எந்த உபத்திரத்தில் இருக்காங்களோ உம்முடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். பரிபூர்ணமான ஆரோக்கியம் தர வேண்டும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் ஃபீஸ் கட்ட முடியாமல் பல உபத்திரத்தில் இருக்காங்களோ எல்லா வாசலையும் திறந்தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகி போய்விடுன்னு சொல்லி சில குடும்பத்தில் யோசிக்கிறாங்க. சரீரத்திலே பரிபூர்ணமான சுகம் தாங்க. பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும். எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்ட ராஜா. அப்பா எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பகல் நேரம் முழுவதும் எல்லா குடும்பத்தையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க. நன்றி. நிறைய குடும்பத்திலே அப்பா குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் மட்டும்தான் ரகசியமாக தேவனை தொழுது கொள்கிறேன் என்று உள்ளத்திலே பாரத்தோடு வேதனோடு ஜெபிக்கிறாங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட என் இயேசு ராஜா வாசலை தந்து விடுங்க. அதிகாலை வேளையில இருட்டோடு எழும்பி உங்களுடைய பாதவடியில கண் விழிக்க கிருபை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட கிருபை செய்யுங்க. பரலோக தரிசனங்களை தாங்க ராஜா. வரக்கூடிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தாங்க. நீங்க எங்க கூட இருங்க. எங்க வீட்டுக்குள்ளே நீங்க இருந்த சமாதானம், எங்க வாழ்க்கையில நீங்க இருந்த ஆசீர்வாதம், எங்க குடும்பத்துல நீங்க இருந்தால் எங்க குடும்பம் அன்பின் ராஜ்யமா இருக்கும். எங்க வாழ்க்கையில நீங்க கூட இருங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா நாடையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துருங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துருங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கண்டிப்பாக செல்போனை ஆஃப் பண்ணி வைங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிங்க. குடும்பமா சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய பாதையிலே காத்திருங்க. தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்பமா நித்த தருவார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.